மிஸ்டர் லேடிஸ் நேயர்களுக்கு வணக்கம். என்னோட பேர் ஞானசேகரமூர்த்தி. நான் சீனியர் வெல்னஸ் கோச்சா 15 வருஷமா ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு 6000 ஃபேமிலியை ஹெல்த்தியாக ஹாப்பியாக ஆக்டிவாக மாற்றிருக்கோம். இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். ஏன்னா இன்னைக்கு நிறைய பீப்புள் இருக்கிற ப்ராப்ளம் இதுதாங்க. என்னன்னா குழந்தை இல்லை, அது இந்த காரணம் சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால ஒரு ஃபங்க்ஷன் போகிறதுக்கும் அவாய்ட் பண்ணுறாங்க. ஃபங்க்ஷன் போனால் அங்கே என்ன நல்ல விசேஷம் இல்லையா அப்படின்னு நிறைய கேட்குறாங்க. அதோட விளைவு ரொம்ப வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்க. இதுக்கான காரணத்தையும் அதுக்கான சொல்யூஷன் இன்னைக்கு பார்க்க போகிறோம். சிம்பிளுங்க. இன்னைக்கு குழந்தை போகிறது தள்ளி போகிறதுக்கு முக்கியமான காரணம் ஒரு 4 தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோன் இன்பேலன்ஸ், நெக்ஸ்ட்டு பிசிஓடி ப்ராப்ளம், நெக்ஸ்ட்டு ஃபேட் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களோட செமன் போயிட்டு ஓவர்சில சேராத விளைவு அவங்களுக்கு தள்ளி போகுது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஜென்ஸுக்கு செமன் கவுண்ட் கம்மியாக இருக்குதான் காரணம். இந்த 4 ப்ராப்ளத்தும் கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொருத்தரும் வெளியே வந்து அழகான குழந்தைய பெற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன, உங்களோட ஃபேட்டு குறைக்கிறத பார்க்கலாம். உங்கள் ஃபேட்டு ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேட்டு குறைக்கிறத பார்க்கலாம். உங்கள் ஃபேட்டு எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி மெஷர் பண்ணி உங்களோட ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டில் இருக்கீங்களா, ஃபேட் லெவல் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். இந்த லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா 20 to 30 ஃபேட் பர்சன்டேஜ் இருக்கணும். அப்படி கரெக்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஃபேட் ப்ராப்ளம் இருக்காது. உங்களுக்கு 20-30 இருக்கணும், 40 இருக்குது, 35 இருக்குது, அப்படி அதிகமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ப்ராப்ளத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதுலேருந்து நீங்கள் வெளியே வரணும்னா உங்களோட கலோரி மேனேஜ்மெண்ட் மூலிமா, உங்களோட பிஎம்ஆர் லெவல் மூலிமா ஃபேட் லெவலை குறைச்சி நார்மல் கொண்டு வரலாம். அதுக்கு நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் லோ கலோரி இருக்கிற ஃபுட் இருக்கணும், ஹை நியூட்ரிஷன் இருக்கணும். இது மாதிரி நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது ஃபேட் லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் வெளியே வந்து கணிச்சிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிசிஓடி ஹார்மோன் இன்பேலன்ஸ் ப்ராப்ளம் இருக்குது. பிசிஓடி ப்ராப்ளம் எதனால வருதுன்னா அதுவும் டெஃபிஷியனால தான் வருது. அதே போல் ஃபேட் அதிகமாக தான் வருது. அப்போ டெஃபிஷியன்ஸை கவர் பண்ணி ஃபேட்டை குறைக்கும் போது நீங்கள் அதுலேருந்து வெளியே வந்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹார்மோன் இன்பேலன்ஸ். நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு சரிவிகிதம் இல்லாதவங்களுக்கு தான் ஹார்மோன் இன்பேலன்ஸ் வருது. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் சரிவிகிதமாக உடம்புக்கு தேவையான வைட்டமின்ஸு, மினரல்ஸு, கார்போஹைட்ரேட்டு, ப்ரோட்டீனு, ஃபேட் இது எல்லாமே ஈவனாக கரெக்டாக இருந்தது, அது குட் ஃபேட்டாக குட் கலோரியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ப்ராப்ளம் வெளியே வந்துடலாம். இது மூலிமா நீங்கள் கண்டிப்பாக வெளியே வர முடியும். கடைசியாக ஃபைனலாக பார்க்க வேண்டியது ஜென்ஸுக்கு கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுது. இது உங்களோட கவுண்டை டெஸ்ட் பண்ணி அதுக்கு என்ன பண்ணணும்னா கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் மைண்டு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் சரியான எக்ஸசைஸும் பண்ணி சத்தாக சாப்பிடும்போது கண்டிப்பாக அந்த கவுண்ட்டு ரிப்போர்ட்ல இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணீங்கன்னா இந்த 4 ப்ராப்ளத்தை வெளியே வந்து உங்கள் வீட்டில் குழந்தை பிறந்த சத்தம், குழந்தை அழுகிற சத்தம் கண்டிப்பாக கேட்கும். இந்த 4 ப்ராப்ளத்தை நீங்கள் வெளியே வந்து ஆரோக்கியமான குழந்தை படுத்துக்கிறதுக்கு இந்த உங்களோட உணவு பழக்கத்தில் கவனத்தை செலுத்தணும். சரியான அளவு புரோட்டீன் இருக்கணும். நீங்கள் எத்தனை கிலோ இருக்கீங்களோ அத்தனை கிராம் புரோட்டீன் உங்களோட உணவுல இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபேட் லெவலை குறைக்கிறதுக்கு குட் ஃபேட் எடுக்கணும், பேட் ஃபேட்டை அவாய்ட் பண்ணணும். டிரான்ஸ் ஃபேட்டு கண்டிப்பாக எடுக்கவே கூடாது. அது மாதிரி உங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் சரியான ஃபேட்டு omega-6 இல்லாமல் omega-3 அதிகமாக உள்ள ஃபேட் எடுத்திங்கன்னா உங்களோட ஃபேட் லெவல் குறைஞ்சி அந்த ப்ராப்ளத்தை வெளியே வரலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சரியான தூக்கம், சரியான உடல் உழைப்பு, இது எல்லாமே ஈவனாக இருக்கணும். அதே போல் ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. நீங்கள் பெரும்பாலும் என்ன பண்ணால் அந்த டைமில் ஓவராக பயத்தினால ஸ்ட்ரெஸ் ஆகிறதுனால சீக்கிரமாக மென்சஸ் ஆகிடுது. அப்போ அந்த டைமில் ஒரு ப்ரேயரோட ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருந்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் நீங்கள் வெளியே வந்து ரொம்ப ஆரோக்கியமான குழந்தையை பெற்றிருக்கலாம். இந்த அருமையான கான்செப்டை பயன்படுத்தி நீங்கள் எல்லாம் பெனிஃபிட் ஆகணும். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்ப்போம். ஆல் த பெஸ்ட், பாய்.